சார் இன்னொன்னு இந்த பீகார் எலெக்ஷன்லயே வந்து காங்கிரஸ் மீதான விமர்சனம் வந்து அதிக தொகுதிகள்ல கேட்கிறாங்க. ஆனா வந்து ஜெயிக்கிறது என்னமோ ரொம்ப குறைவா ஜெயிக்கிறாங்க. பட் அதன் பிறகுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்களா? இல்ல காங்கிரஸ்ல மட்டும் இல்ல, எந்த கட்சியும் வந்து தங்களுக்கு கூடுதலான சீட்டு கிடைக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். ஸோ அதை கோரிக்கையாக வைக்கிறாங்க, கூடுதலான சீட்டு வாங்குறாங்க. ஆனா இந்த தடவை பீகார் தேர்தல் முடிவை பொறுத்தவரையில ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னு சொன்னாக்கி ஆர்ஜேடியும் சீட்டு ரொம்ப குறைஞ்சு போச்சு, முன்னாலே மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் பொறுத்தவரையில, பீகார் தேர்தலை பொறுத்தவரையில என்னுடைய அனாலிசிஸ் வேற. அது வந்து தேர்தல் வந்து ஒரு நேர்மையாக நடந்த தேர்தல்னால கிடைச்ச வெற்றி மட்டுமல்ல. அங்க வந்து எஸ்ஐஆர் இருந்தது, 10,000 ரூபா, 1,53,00,000 பெண்களுக்கு தேர்தல் நேரத்திலேயே அக்கௌண்ட்ல செலுத்தியது, அதனுடைய இம்பாக்ட் இருந்தது. கூட்டணிக்குள்ள இருந்த இடஒதுக்கீடுகள்ல இருந்த பிரச்சனையும் காரணம் இருந்தது. அதே மாதிரி ஓட்டர்ஸ் நீக்கம், வாக்காளர்கள் நீக்கத்துல கணிசமான தலித் சிறுபான்மையினர் நீக்கப்பட்டிருந்தாங்க, ஆர்ஜேடி ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. கடைசியா வந்து இன்னைக்கு வரைக்கும் பீகார்ல பூத் வாரியாக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு எண்ணணும்னு தகவலை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. தேர்தல் ஆணையம் அங்க எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ஆதரவாக செயல்பட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் அங்க உள்ள வெற்றி நடந்தது. இப்போ அதுல காங்கிரஸ் அங்க கூடுதல் சீட்டு கேட்டதுக்கு ஏதோ 1-2 சீட்டு கூட கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல, ஆர்ஜேடிக்கும் கிடைக்கல. இது எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாலேயும் தேர்தல் காலத்துல நீங்க இப்ப பாருங்களா, பல கட்சிகளும் பத்திரிகையிலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத இந்த இடம் எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் பகிரங்கமாக சொல்றது. திமுகட்டையும் சொல்றாங்க, அதிமுகட்டையும் சொல்றாங்க. அது அவங்களுடைய ஆசை, ஆதங்கம், அவ்வளவு.